ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு புட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய சைஸில் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலை சீச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி காஞ்ச தோலாக இருந்தால் இந்த மாதிரி சொரண்டிங்கனாவே அழகாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு காய் சீக்கிர கட்டையில் இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துடலாம். புட்டுக்கு இந்த மாதிரி திருவி தான் எடுக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. பச்சரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை நுணுக்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பவுடர் ரெடிமேடாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி பவுடர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் திருவி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு அச்சு வேணுமோ அதில் கொஞ்சமாக தேங்காயும் கொஞ்சம் அந்த கிழங்கு, திரும்பி ஒரு லேயர் தேங்காய், அப்புறம் கிழங்கு, இதை வச்சு நல்லா அமுக்கிடலாம். ஃபஸ்ட்டு லேயர் நம்ம தேங்காய் வச்சனால இப்படி தட்டினோம் அப்படின்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை உங்கள் தேங்காயோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக உதிரி புட்டா கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் டம்ளரில் அச்சு வச்சு எடுத்துக்கிறேன். ஈஸியாகவே வந்துடும். நல்லா அமுக்கி விட்டு தட்டினீங்கன்னாவே எந்த பாத்திரம் இல்லை பவுல் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி தான், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது கையில் எடுத்தாலும் உடையாத அளவு தான் இருக்கும் நம்ம அமுக்கி வச்சனால. இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் போல் நார்மலான ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் வெல்லம் பாகு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இனிப்பான மரவள்ளி கிழங்கு புட்டு தயாராகிருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.